ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம கார்த்திகை மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/11/2025 மதியம் 1:35க்கு அஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இது நான் சொல்லக்கூடியது திருக்கணிதப்படி சொல்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய அற்புதங்கள் நடக்க போகுது. நிறைய மாற்றங்கள் இந்த மாதத்துலேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. கார்த்திகை மாதத்துலேருந்து நிறைய உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. 5ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. 5ஆம் இடம்னாலே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு நிறைய கிரகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ நாளாக நிறைய கஷ்டப்பட்டீங்க. என்னென்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி, ஓகேங்களா? அது முடிஞ்சதுக்கப்புறம் அஷ்டமத்தில் ராகு வேறு. எப்பவும் அஷ்டமத்தில் ராகு இருக்குது, நான் இல்லைன்னா சொல்லலை. நிறைய பேர் எனக்கு என்னமோ இன்னும் அஷ்டமத்து சனி முடியலேனே தோணுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சனி மட்டும் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு சனி மட்டும் காரணம்னு நினைக்காதீங்க. வேறு கிரகங்களும் இருக்குது. அதாவது ராகு கேது பொதுவாகவே நம்ம ஏன் குரு பயிற்சியை கொண்டாடுறோன்னா குரு நன்மையை செய்வார். ஆனால் இந்த ராகு கேது சனியில் அவ்வளோ நன்மையை செய்ய மாட்டாங்க. அதனால தான் அஷ்டமத்தில் கிரகங்கள் இருந்தாலே அது ஒரு மண்ட குடைச்சலாக இருக்கும். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உங்களை இப்போ கஷ்டப்படுத்துறது சனி கிடையாது, ராகு. அஷ்டமத்தில் ராகு, 2ஆம் இடத்துல கேது. குடும்பத்தை போட்டு ஆட்டி வைக்கிறது கேது. நிறைய அவமானங்கள், நிறைய பிரச்சனைகளை கையாளுறீங்கன்னா அதுக்கு காரணம் ராகு. இவங்களுக்கு என்ன பண்ணுறது? துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடு ராகுக்கு. கேதுக்கு விநாயகர் வழிபாடு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். எதில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ, குடும்பத்தில் கஷ்டம் அப்படின்னா விநாயகரை பிடிச்சிருங்க. இல்லை வேறு பக்கம் வெளியில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா துர்க்கை காளி வழிபாடு பண்ணிக்கோங்க. இதை பண்ணிங்கனாலே நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க. எப்போவுமே நம்மளுடைய பெரிய பிரச்சனைக்கு சின்னதாக சொல்யூஷன் இருக்கும். ஆனால் இதுவா அப்படி நம்ம நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டுருவோம். ஏன்னா பக்கத்தில் கிடைக்கிறதுக்கு வேல்யூவே இருக்காது. அதனால் சரி, ஓகே, இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும், கடகராசிக்கு கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு நல்ல லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல, செவ்வாய் 5 குடைவர் 5ஆம் இடத்துல ஆட்சி. சுக்கிரன் செவ்வாய் ஆட்சி. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. நிறைய காசு பணம் சேர்க்கை, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், உழைக்காத ஒரு வருமானம், இது எல்லாமே நடக்கும். நிறைய காசு மேலே காசு சேர்க்கறது, நிறைய உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறது. இந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாதம் உறுதியாக இருக்குது. தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்லாம் கைகூடும். ஒரு சிலருக்கு காதலில் வெற்றி கிடைக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா நன்மைகள் கூடும். திருமணம் திடீர் திருமணமாகும். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. தொழிலுக்கு நிறைய மாற்றங்கள், தொழில் ரீதியாக நிறைய புது புது விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இந்த விஷயங்கள் என்னென்னா நல்ல காசு பணம். ஏன்னா உங்களுக்கு 10 குடைவர் செவ்வாய், அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். நல்ல அதிர்ஷ்டம், தொழில் மூலிமா நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், நல்ல லாபம், இது எல்லாமே இருக்கும். ஏன்னா 10 குடைவரும் 11 குடைவரும் உங்களுக்கு சேர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குரு உங்களுடைய ராசியில் இருந்து 5ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால இந்த மாதம் தொடக்கத்தில் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. காசு பணமெல்லாம் நல்ல சேர்க்கையாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் தொழிலில் இவ்வளோ நாளாக தேங்கி இருந்த நிலைகள்லாம் மாறும், ரொட்டேஷன் ஆகும், புது புது ஆர்டர் கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இது நல்ல மேன்மை அடையும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களும் நல்ல நன்மை அடையும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமுங்க. திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி உயர் அதிகாரிகள், உங்களுடைய பாஸ்லாம் உங்களை பாராட்டுவாங்க. ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தில் போய் சேர்றது, நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறது. அதே மாதிரி நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, இவ்வளோ நாளாக இந்த வழி தெரியாமல் போச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள் தான் உத்தியோகத்தில் இருக்குது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல மன மகிழ்ச்சியோடு இருக்கிறது. நிறைய ஆதரவுகள், வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையா இருந்தாலும் சரி, தொழில் பார்க்கக்கூடிய இடத்துலையா இருந்தாலும் சரி, நிறையா ஆதரவுகள் கிடைக்கிறது. இந்த மாதிரி அமைப்புகள் உறுதியாக உண்டு. உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறது,
தெய்வ அனுகூலமான மாதம் தான் இந்த மாதம். அதனால் நிறைய பேர் வந்து இந்த சபரிமலைக்கு மாலை போட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. இந்த 5ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமானது. நிறைய பேருக்கு வந்து நன்மைகளை வந்து சேர்க்கும். நீங்கள் விரும்பினது ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தது எல்லாமே நடக்க போகுது இந்த மாதம். அதனால் கவலையப்பட வேண்டாம். இந்த மாதம் வந்து கலியுக வரதன் ஐயப்பனை வந்து வழிபாடு பண்ணுங்க, ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப நல்லது உங்களுக்கு. தெய்வ அனுகூலமான மாதம்னால நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நல்ல அனுகூலமான மாதமாக தான் இது இருக்குது. திடீர்னு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருந்துக்குங்க. அஷ்டமத்தில் ராகு இருக்க வரைக்கும் இதை நான் சொல்லி தான் ஆகணும். அதாவது குடும்பத்தில் ஏன்னா கேது 2ஆம் இடத்துல இருக்குது. குடும்பத்தில் வாக்குவாதங்கள், சண்டைகளை தவிர்க்கணும். அது ஏதாவது அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா வண்டி ஓட்டாமல் இருக்கணும். 2மே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் பாதிப்புகள் உள்ளாக்கிரும். அஷ்டமத்தில் ராகு விபத்தை உண்டாக்குறது, அதே மாதிரி மருத்துவ செலவு உண்டாக்குறது, சர்ஜரிகளை கொடுக்கறது, இந்த மாதிரி அது காத்துக்கிட்டு இருக்குது. அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா சனிக்கிழமை வந்து ராகு காலம் 9 மணிலேருந்து 10:30 மணி அந்த டைமில் வந்து வழிபாடு பண்ணுங்கள். காளி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அல்லது துர்க்கை, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ, அதாவது காளியம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது துர்க்கையம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிடும், அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். 2ல் கேது இருக்கனால காசு பணம் வரும்போது சிக்கனமாக செயல்படுங்க. குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க. கோபங்கள் எவ்வளோதான் இருந்தாலுமே அதை கட்டுப்படுத்தி பழகிக்கங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்க ஃபேமிலி ஓரியன்ட், அதிகமாக ஃபேமிலி மேலே நிறைய இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க. அதுக்காக நீங்கள் உங்களை வார்த்தைகளை விட்டிங்கன்னா அது மாறவே மாறாது. ஒரு அடி அடித்தா கூட அது வலி மறந்துடும். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டிங்கன்னா அன்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருப்பாங்க உங்கள் குடும்பத்தில். அதனால் தயவுசெய்து உங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிறுத்தி நிதானமாக கவனமாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத மனக்கசப்புகளுக்கு ஆளாகிற மாதிரி இருக்குங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல உணர்ந்து படிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் நல்ல மார்க்கு, அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது, அதே மாதிரி நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேங்க் ஹோல்டராக வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட்டு, அதிர்ஷ்டமான மாதம் தான் இது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸு, சிவில் சர்வீஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருப்பீங்க இல்லைங்களா, பேங்க் எக்ஸாம்ஸு, அதே மாதிரி இந்த குரூப் 1 எக்ஸாம்ஸு, இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட்டு தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. கட்டாயம் வேலை தேடி வரும். 6ஆம் அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்தை வக்ர பார்வையோட பார்க்கறதுனால தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. முருகன் வழிபாடு பண்ணுங்க. உத்தியோக தடைகள்லாம் மாறி உத்தியோகம் நீங்கள் நினச்ச இடத்துல நினச்ச மாதிரி உங்களோட விருப்பமான இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள். இது இன்னும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த சனியுடைய தொந்தரவுகள்லாம் இருக்காது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருக்க பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணத்தை கொடுப்பாரு. ஒரு நல்ல குருநாதர் வழிபாடை தேடி கொடுப்பாரு. குலதெய்வங்களுடைய ஆசி அனுகிரகங்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் 5ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கனால புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆனாலுமே ஒரு நல்ல நியூஸ் வராமல் இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் சந்தான பிராப்தம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். திருமண பிராப்தம் நிறைய பேருக்கு இருக்குது. திருமணம் இந்த காலத்தில் திருமணம், இந்த மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படுறது, திருமணம் ஆகிறது, இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் நடக்கும். சுப செலவுகள் நிறைய இருக்குது, சுப விரயங்கள் இருக்குது. காதலில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி காதல் அதிர்ஷ்டமான காதலாக மாறுறதுக்கு உண்டானது. காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி வீட்டில் பர்மிஷன் கிடைக்கிறது, வீட்டில் ஒத்துக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கும். 5ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கனால பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைலாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டானது. அதே மாதிரி வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம், ஆசைப்பட்ட விஷயங்கள், ஆசை அபிலாசைகள், இது எல்லாமே நிறைவேறக்கூடியான அமைப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு உங்களுக்கு.
உங்களுக்கு இதுவரைக்கும் சொத்துக்கள் வரலைனாலும், பூர்வீக சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டானது. அதேமாரி வண்டி வாகனங்கள் வாங்குறது, புதுசா ஒரு விஷயங்கள ஸ்டார்ட் அப் பண்றது, நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறுறது, அதேமாரி ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கிறது, உங்களுடைய காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறி, காதல் நல்லா அதிர்ஷ்டமான காதலா மாறுறது, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆதரவுகள் வர்றது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. கணவர்கிட்ட நீண்ட நாளா இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி, ஒற்றுமை நிகழ்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்குலாம் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பேரும், புகழும் கிடைக்கும். நல்ல அதிர்ஷ்டமான மாசம். கலைத்துறையில வந்து மிகப்பெரிய லெவல்ல உயரமாக போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. நெறைய வெளிநாடுகளுக்கு சென்று காசு பணம் சம்பாரிக்கிறது, பேரு, தொட்டது எல்லாமே நல்ல பேரு, அ ஈஸியா பப்ளிசிட்டி ஆகுறது, மக்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலைஞரா மாறுறது, ஆக்டிங் ஃபீல்டுல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. அதேமாரி வந்து அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்க, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரானது. ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, அரசியல்வாதிகளோட தொடர்பு ஏற்படுறது, அது மூலியமா நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள வாங்குறது, அதே மாரி அவங்க மூலியமா காசு பணம் சம்பாரிக்கிறது, மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது, இந்த மாரி வந்து ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான டைமு. பேரும் புகழும் நடக்கிறது. இதுவரைக்கும் கடகராசியில இருந்த அரசியல்வாதிகளுடைய நிலைகள்லாம் நெறைய நம்ம பார்த்துருப்போம். ஆனா இந்த மாசத்திலிருந்து புதுசா உத்வேகம் தான். ஒரு புதிய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அடையறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. நெறைய மாற்றங்கள் இருக்குங்க. நெறைய மாற்றங்கள் இருக்கு. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, அதே மாரி மக்களுடைய ஆதரவும், சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுடைய ஜாதகத்தில ஏதாவது கிரகங்கள் வலுவிருந்தா அத வலுப்படுத்திக்கங்க. நெறைய பரிகாரங்கள் பண்ணுங்க. ஈஸியா வெற்றி பெற முடியும். உங்களுக்கு இருந்த கெட்ட பேர்கள்லாம் மாறி, அப்படியே பொதுமக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிற மாரி மாத்திக்க முடியும். அதுக்கு நீங்க தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கட்டாயம் நான் தாந்திரிக வழிபாடுகள் சொல்றேன். அரசியல்ல உங்களுக்கு உயர்வான நிலைக்கு கட்டாயம் உறுதியாக வந்துருவீங்க நீங்க. பொதுவா கடகராசிக்கு காசு, பணம், சொத்து சேர்க்கை இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.